ஸோ ஹலோ, நான் வந்து கவின். இப்போ வந்து நான் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் கிளாஸ்க்காக வந்தேன். அதில் இப்போ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்க்கு வில்டோலேருந்து வராங்க. இப்போ வில்டோல என்ன சொல்லி தராங்கன்னா, இப்போ நம்ம ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னா இப்போ நம்ம ஃபியூச்சர் வேர்ல்டு இப்போ ஃபுல்லாக டெக்னாலஜியில தான் இருக்குது ஆல்ரெடி. இப்போ ஃபியூச்சர்ல டெக்னாலஜி நிறைய இருக்க போகுது. அதனால இப்போ நம்ம டெக்னாலஜியில டிஜிட்டலி எப்படி சேஃபா இருக்கிறது, எப்படி நல்லா பண்றதுன்றது தான் இது சொல்லி தர போறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் நாம இப்போ ஒரு கூகுள்ல சர்ச் பண்றோம். அது சர்ச் ஹிஸ்டரி டெலீட் ஆயிட போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, அது பெர்மனண்டா இருக்க போகுது. அந்த மாதிரி புதுசா நிறைய விஷயம் கத்துக்கிறேன் நான். இப்போ எனக்கு ஸ்கூல்ல ஒரேட்ரியோ இல்ல ஸ்டேஜ்லயோ நான் சரியா பண்ணது கிடையாது. நான் எப்பயாவது சொதப்பிடுவேன். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் அந்த பிரேவ்னஸ் இருக்குது. எப்படி நல்லா பேசுறதுன்னு தெரியுது. அதாவது இப்போ நான் பேசுற மாதிரி. அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். இப்போ நாம ஒரு டீமா பிரிச்சிருவாங்க. டாபிக்ஸ் சொல்லி தருவாங்க. அதுல இருந்து நாம என்ன கத்துக்கணுமோ அதை வச்சு நாம பண்ணணும். இப்போ நாம கத்துக்கினதை பண்றதுன்றதுனால நம்மளுக்கு இன்னும் அது நல்லா தெரியும். இப்போ நம்ம அந்த பண்ண போது பவர் பாயிண்ட்ல பண்ணலாம், டிராமால பண்ணலாம், இல்ல என்ன நம்மளுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணலாம். இப்போ பவர் பாயிண்ட்ல பண்ணும்போது எனக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். இப்போ எங்க அம்மா வெட்டினரி டாக்டர், அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க பிபிடி நிறைய பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு பவர் பாயிண்ட்ன்றது கொஞ்சம் ஈஸியா வரும். இப்போ நான் நல்லா பண்ணுவேன். ஆனா எங்க பண்றதுன்னு தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதனால இப்போ நான் இங்க வில்டோல வந்ததுனால இங்க நிறைய பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அந்த ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நாலேஜும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா எனக்கு டீம் ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு கிடையாது. இண்டிவிஜுவலா பண்ணுவேன். ஆனா டீம் ஒர்க்ல இங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணோம்னா அவங்களுக்கு ஒர்க் கொடுத்து நாம அப்படியே பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்குது. ஸோ அதனால இப்போ வில்டோல சேர்ந்ததுனால எனக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப இப்போ ஈஸியா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு இந்த விண்டோ கிளாஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இங்க நான் நிறைய திங்ஸ், நான் நிறைய விஷயங்கள், கம்ப்யூட்டரு அதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம இந்த குரூப் ஆக்டிவிட்டி அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது குரூப்பா உட்காந்து செஞ்சோம், குரூப் ஆக்டிவிட்டி நிறைய விஷயங்கள் செஞ்சோம். வில்டோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம அடுத்த சம்மர் கேம்ப் வரபோது நான் இங்கே தான் சேருவேன். பை. Good morning. My name is Ivan. Actually, this Wildo class is very nice for me. The teachers are very kind to us. They are giving us group tests and group activities. And whenever they are giving a topic, they are asking us to do one presentation, asking us to present it. Now I have learned about many things. For example, phishing scam, and then social media influencers and peer pressure. I have learned many things from Wildo class. So I like them. Anyways, first thing is ma'am taught that first thing is phishing scam. For example, the topic first, what is phishing scam, enna edu, all these words we should use in inquiry questions. Second is do it. You have to make the presentation and show. Third, think and do. For example, they are asking to show an actual email of a friend but not showing the sensitive details. Thank you. Hi, I am Kamlashni. நான் இங்கே வில்டோ கிளாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் லோக்கஸ்ன்னு நினச்சி வந்தேன். அப்புறமா வில்டோ கிளாஸ்ன்னு நினச்சோன்னே இங்கே நிறைய கம்ப்யூட்டர் பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. அதோடைய யூசஸ், அப்புறம் அதோடைய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் என்ன அதெல்லாம் சொன்னாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சயின்ஸ் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக, அந்த மாதிரி ஃபோன் பற்றி கற்றுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அது மாதிரி அவங்க அதை சொல்லி கொடுத்தோடனே நம்மளை அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னாங்க. அதுலேயும் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். டீம் ஒர்க்காக பண்ணுறது எப்படி அதையும் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஸ்கூல் எந்த டேர்மாக இருந்தாலும் ஸ்கூல் போனால் நான் எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக கொஞ்சம் கஷ்டப்படுவேன். இங்கேயும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். பட் ஒரு 2-3 ப்ரெசன்டேஷன் கழிச்சு எனக்கு கொஞ்சம் பிரேவ்னஸ் வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு.
இங்கே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ. So hi, I'm Kishali and I'm here in Wildo Education. So this Wildo Education is very friendly teachers, and it's very easy to learn things in a very creative and beautiful manner. So first let's go order by order. I thought this Wildo Education is about like presentation, group discussion, but it also has it, but the main thing is about this education is it teaches us digital safety, how to be safe in online when we do something in online. And it is also very we can learn things by very easily. It doesn't mean that it teaches like it will not be more difficult. It's very easy to learn, and the presentation skills is also developed on me. I learned how to be brave when we stand on stage or something. We do a presentation, and it is also very good. I got many friends here, and the teacher staff is also very friendly. So thank you. I am Oliver. I am here to give feedback about the Wildo classes. From Wildo classes, I learned many things: how to do presentation perfectly, how to express everything among my teammates, and I have learned many things which are useful in my future. Thank you.